போதனையாளர்கள் என்று சொல்லக்கூடிய குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், பொதுவாகவே உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்கு நீர் சார்ந்த பிரச்சனை, நீர்களால் ஏதாவது விபத்தோ அல்லது சின்னதாக ஏதாவது ஒரு ஆபத்து மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். கப்பலில் வெளியில் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகம் வரும். அதே மாதிரி தந்தை மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். வாடகை வீடு கட்டி விட்டு அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் பெறக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உள்ள ஒரு ராசியும் இந்த மீன ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்துலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விற்றுருவாங்க, விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்துனால இவங்களுக்கு கொஞ்சம் இழப்புகள் ஏற்படும், இருந்தாலும் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு சுகமான ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். புதுசாக சொத்து வாங்கினீங்கன்னா கூட உங்களுடைய பேரில் வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது இடைஞ்சல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கள யார் இருக்காங்களோ அவங்க பேரில் சொத்து வாங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் சகோதரர்கள் இருக்காது. இவங்க பிறந்த ஊரில் நல்ல ஒரு சொத்து, நல்ல ஒரு பெயர் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடன் சம்மந்தமான விஷயத்தில் இவங்க கொஞ்சம் தலையிடாமல் இருக்கணும். யாருக்காவது நண்பர்கள் கடன் கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக எங்கேயாவது விரட்டியாவது அவங்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வராது. ஏன்னா மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குபேரனோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் கடன் கொடுக்க வேணாம். அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் திரும்ப கிடைக்காது, நீங்களே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருக்காவது ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்களே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் அடிக்கடி மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பாங்க. ஆனால் அந்த மீனராசி என்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கற்பனை திறன் அதிகமாகி கொஞ்சம் எதிர்மறையான சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம். யாராவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா முதலால் ஓடி போய் தன்கிட்ட இருக்கிற பொருளை வித்துட்டாவது அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் மீனராசிக்கு 11-12க்கு வரும்போது ஒரு சுயநலம், பேராசை இல்லாதவங்களாக இவங்க தென்படுவாங்க. மகிழ்ச்சி இவங்களுடைய வாழ்க்கையில் வரும். பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இவங்களுக்கு அப்போ அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு திட்டம் தீட்டி நகர்த்துகிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த விரயத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். கரெக்டாக நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் திட்டம் இல்லாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிள்ளைங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் மேல் படிப்புக்காக பிளான் பண்ணியிருப்பீங்க. பிள்ளைங்களோடைய எதிர்கால படிப்புக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் தங்கத்தில் முதலீடு போடுவீங்க. நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். விரயத்தை சுப விரயமாக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணம் கையில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம வச்சுட்டு இருக்கோம், யாராவது கடன் கேட்டால் கூட கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. நிலத்தில் முதலீடு போடுங்க, தங்கம் போன்ற ஆபரணங்களில் முதலீடு போடுங்க. நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
விரைய செலவ சுப விரயமா மாத்திக்கிறது இந்த காலகட்டத்தில உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இல்ல அப்படின்னா நெறைய இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. மற்றவங்களுக்கு ஏதாவது கடன் குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க வாங்கிட்டு ஊர விட்டே காலி பண்ணிட்டு போற ஒரு அளவுக்கு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால அது ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுவதனால, முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் இந்த காலகட்டத்தில ஏற்படும். இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 7:30 சனி காலம். அதனால நீங்க கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தோட எங்கேயாவது வெளியிலயோ இந்த மாரி போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் இடைவெளி விட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில கிடைக்கும். வாய்ப்புகள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு குடியுரிமைலாம் ரொம்ப நாளா போராடி இருந்திருப்பீங்க. ஆனா, இந்த காலகட்டத்தில தான் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. தாய்வழி உறவுகளுடைய சொத்து இந்த காலகட்டத்தில கிடைக்கும். அதே மாரி உடன் பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன சலசலப்பு, தேவையில்லாத பிரச்சனை, மனஸ்தாபம் இதெல்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் இந்த காலகட்டத்தில சரியாகும். பாகப்பிரிவினை சம்மந்தமான பேச்சுவார்த்தைலாம் இந்த காலகட்டத்தில வரும். அதே மாரி ஒரு சிலருக்குலாம் பஞ்சாயத்து வர போறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. அதனால பஞ்சாயத்துல ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட, இந்த பேச்சுவார்த்தை அதிகமா இருக்கிறதுனால ஒரு சில மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியா இந்த மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மாற்று முறை வைத்தியம் அதே மாரி நாட்டு வைத்தியத்தில இந்த காலகட்டத்தில ஆர்வம் காட்டுவீங்க. அதையே பெரும்பாலும் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வார இறுதியில பார்த்தீங்கன்னா, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆன்மீகத்தில கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்பீங்க. வெளியில ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. மனதுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தற்காலிகமா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. திருமண முயற்சியில ஈடுபட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பிரச்சனை சிறிதாக இருக்கக்குள்ளேயே உடனடியாக மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசி என்பர்கள் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அந்த விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். ஏன்னா புதன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி என்பதனால புத்திசாலித்தனம் ஞானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தென்படும். அதனால் முடிந்த அளவுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா உங்களுடைய நிலையில் வரையிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உதவிகள்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சத்ரு செய்ய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. வழக்கு விவகாரங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வருமானம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த வருமானத்தை கரெக்டான இடத்துல நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மீண்டும் திரும்பக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அந்த வசந்தத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டீங்க, திட்டமிட்டு செயல்படாமல் கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. விரயங்கள் வரும். அந்த விரயங்களை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதன் அதிர்ஷ்ட காற்றை தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. செலவை காட்டிலும் வரவுகள் சிறப்பாக இருக்குது. புதிய இடம் வாங்குறதுக்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடுவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். புதுசாக ஒரு மனையோ வீடோ வண்டி வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கேற்ற வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் சரி, கலைத்துறை
கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் சரி, புதிய ஒப்பந்தங்கள் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அரசாங்க வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு தற்காலிகமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், பணி நிரந்தரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியத்தெல்லாம் கனகச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. விரயங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. திடீர்னு பணம் வருமானம் ஒரு பக்கம் வருது அப்படின்னா உடனடியாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ ஒரு நிலத்துலையோ ஒரு பொன்பொருள்லையோ முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, நம்ம வருமானம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விரயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். எங்கே அந்த பணம் போச்சுன்னே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க.